ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா யூஎஸ்ஏ அட் நியூயார்க். பீராக் வெல்கம் டு த ஷோ. பாகிஸ்தானை ஜெயிச்ச அந்த யூஎஸ்ஏ, அதே பாகிஸ்தானை ஜெயிச்ச அந்த இந்தியா, அதே நியூயார்க்ல நடக்குது. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? நியூன்றது தாங்க பேரு. எல்லாம் பழைய மாதிரி எல்லாம் 70 80 கட்டடம் செதற மாதிரி செதறாங்க. எப்படா அந்த வென்யூல அதான் பேட்டா மேட்ச் கடைன்னு சொல்றோமே, 89 99 109. அது பரவாயில்ல சார். அது கூட கிடையாது. அதுல இருக்கிற ஜிஎஸ்டி ரன் தான் அடிக்கிறாங்க. நீங்க வேற இல்ல. இப்ப நான் என்ன சொன்னேன்னா சப்பக்கட்டு வேற கட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பிச்சு வந்து ஒர்க் பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம், அது பண்ணிருக்கோம், அதனால இந்த பிச்சு பெட்டரா இருக்கும் நாங்க இந்தியா பணசாட்சியே இல்லாம. ஆமா ஆமா ஆமா, எனக்கும் சொன்னாங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு ஸ்டாட்ஸ் கொடுத்தோம். இப்ப ஸ்ரீலங்கா 68 for 7, சவுத் ஆப்பிரிக்கா 72 for 4, அதுக்கப்புறம் வந்துட்டு அயர்லாந்து 53 for 7, அதுக்கப்புறம் அயர்லாந்து கனடால அயர்லாந்து 48 for 4, இந்த சாரி 74 for 6, அயர்லாந்து வந்து இவங்களோட வந்து இந்தியாவோட 79 for 9. மிடில் ஓவர்ஸ் 15 ஓவர் முடியும் போது சொல்றேன். இந்தியா வந்து 97 for 7 15 ஓவர்ல. பாகிஸ்தான் 83 for 4. எந்த டீமுமே அந்த அப்ரோச், நான் சொல்றது 15 ஓவர்ல 100 for 4 அப்ரோச்சுக்கு ஆட மாட்டேன்றாங்க. அதாவது முதல் 6 ஓவர்ல 35, அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 25, 60 for 2, 15 ஓவர் வரைக்கும் காமா 100 for 4 அட் 140 டெபினட் வின்னிங் ஸ்கோர். இருந்தாலும் உங்களுக்கு கடைசியில வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 ரன் வந்துடும். கடைசியில உங்களுக்கு 50 ரன். பாகிஸ்தான் பாருங்க, உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல 83 for 4 இருந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க அங்கேருந்து 137 வந்திருக்காங்க. கேன் யூ பிலீவ் வாட் ஐ எம் சேயிங்? ஃப்ரம் 83 for 4 பாகிஸ்தான் ended up with 137 113. அங்கேருந்து உங்களுக்கு 113. 113 6 ரன்ல தோத்தாங்க. சோ உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல பாருங்க, உங்களுக்கு அதுவும் எப்படி, உங்களுக்கு அந்த ஒரு ஓவர் அக்ஷர் பட்டேல் ஓவர்ல ஒரு 4, ஹர்திக் பாண்டியா ஓவர்ல 5, பும்ராக்கு ஒரு ஓவர் இருந்தும் அந்த மாதிரி ஒரு பிரஷர் ஃபில்டு பேட்டிங் when they chase 83ல இருந்து திருப்பியும் they could get to 113. அது கூட வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் ஷாதாப் கான் அவுட் ஆன உடனே. ஸோ இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி அந்த 50 ரன் வந்து 150 வந்துட்டீங்கன்னா whoever may be the opponent you can win. Even if USA puts 150, இந்தியா அடிச்சிருவாங்கன்ற எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் they are going to put India under pressure. If anyone is saying that, if I say that India is going to chase 150 easily against USA, அது வந்து பயஸ்ட் இந்த வியூவர் சொல்ற பிச்சில், மாதிரி. அதை பிகாஸ் நான் இந்த சொல்லமா, பிச்சில் அதான் இந்த பிச்சில் அப்படிங்கும்போது தட் இஸ் வாட் யூஎஸ் மாதிரி ஒரு டீம் ஒருவேளை பேட்டிங் பண்ணா தட் இஸ் வாட் தே காட் டு டூ. இப்ப இந்தியா வந்துட்டு உங்களுக்கு டீம்ல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. கோலி, ரோஹித், பண்ட், ஸ்கை, தூபே, பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர், ஹர்ஷதீப், பும்ரா அண்ட் சிராஜ். அதுல எந்த சேஞ்சும் இருக்காது. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லர், மனாக் பட்டேல், ஆண்ட்ரீஸ் கவுஸ், ஆரன் ஜோன்ஸ், நிதிஷ்குமார், கோரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங், ஜஸ்தீப் சிங், கெஞ்சி கே, நேத்ரவால்கர் அண்ட் அலி கான். இந்த 10 ஓவர்ல 60 அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லினே இருக்கும். கோலி இஸ் டியூன்னு எப்ப வந்துட்டு அவரோட விருது ஃபார்மை காட்ட போறான்னு தெரியல. ரோஹித்தும் நல்லா ஆடிட்டு அவுட் ஆனாரு. ரோஹித் கோலிங்கிறது ஒரு பயப்படக்கூடிய காம்பினேஷன். பண்ட் வந்து டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. வாட் எவர் இட் இஸ், அந்த பண்ட்டுக்கு இந்த சீக்கி ஷாட்ஸ் நிறைய பட்டு 4 போகுது. இங்க பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஸ்டீவன் டெய்லரு, கன்வென்ஷனல் மொனாக் பட்டேலு, கன்வென்ஷனல் ஆண்ட்ரீஸ் கோஸ். இப்போ இட்ஸ் பியூட்டிஃபுல் டாப் 3. ஆனா ரோஹித் கோலி அப்படின்ற பேரை கேட்டீங்கன்னா அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கல, சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவங்க பேட்டிங்ல ரியலி ரியலி டீப். ஸ்கை ஃபார்ம்ல இல்ல, சோபி ஸ்கை ஸ்கை. அதே மாதிரி உங்களுக்கு தூபேவும் அதே தான், ஃபார்ம்ல இல்ல பட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். இங்க பாத்தீங்கன்னா ஆரோன் ஜோன்ஸ் சூப்பர் ஆடுறாரு. அந்த நிதிஷ்குமார் வந்து நாட் எ ரியலி T20 பிளேயர் பட் இஸ் குட் பிளேயர். கோரி ஆண்டர்சன், அந்த பழைய கோரி ஆண்டர்சனா, we are not sure about it. ஹர்மீத் சிங் கேன் பேட் அப்படிங்கும்போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல பிளாஸ்ட் பண்றது சிராஜ், பும்ரா, ஹர்ஷதீப் பாண்டியா கம்பேர்ட் டு டீசன்ட் நேத்ரவால்கர், டீசன்ட் அலி கான், அப்புறம் வந்து டீசன்ட் ஜஸ்தீப் சிங். அவர் பேரை வாயில நுழைய மாட்டேங்கப்பா, ஜஸ்தீப் சிங். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீசன்ட் கோரி ஆண்டர்சன். அப்படிங்கும் போது உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த பிளாஸ்ட் பண்ற ஃபயர் பவர் பர்டிகுலர்லி அகெயின்ஸ்ட் திஸ் இந்தியன் டீம் லேக்கிங் போது அந்த எட்ஜும் இந்தியாவுக்கு இருக்கிறதுனால இந்தியா வில் கோ வித் ஹெவி எட்ஜ் ஆஃப் 62-38. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது எப்படி நீங்க அவங்களும் 2-2 ஜெயிச்சிருக்காங்க, என்னமா 62-38 இல்ல பீடாக், இது கொஞ்சம் வேற மாதிரி போகும்ன்றீங்களா? இல்ல, சொல்றது கரெக்ட் தான் பீடா. இல்ல, ஆன் பேப்பர் ஸ்ட்ராங் டீம் அதெல்லாமே ஓகே. யூஎஸ்ஏ ஃபார்ம்ல இருக்காங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன்.
ஆனால் இது வந்து பெரிய ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்றது கிடையாது. இவங்க வந்து இந்த நாசா கவுண்டியில இருக்கிற இந்த கிரவுண்ட்ல வந்து பெருசா ஆடி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இப்போ சின்னசாமி இல்லைன்னா இவங்க ஆடி இருப்பாங்க, இவங்க வந்து சேப்பாக்கில் வந்துட்டா ஹோம் டீம் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஒன்றும் இதை சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா ரீசெண்டா இந்தியா தான் இங்கே ஆடிட்டு இருக்காங்க. இங்கேயே கேம்ப் போட்டு தங்கி மேட்ச் ஆடிட்டாங்க. ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச், 2 ஆக்சுவல் மேட்ச் ஆடிட்டாங்க. ஸோ இஃப் எனிதிங் டு கோ பை தட், ஐ திங்க் இந்தியாவுக்கு தான் அதை வச்சும் அட்வான்டேஜ் இருக்கு, ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ். ஸோ அதனால நீங்க சொல்றதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். அப்படியே ஃபேண்டஸியும் சொல்லிருங்க. கரெக்டா சொல்றீங்க, பியூட்டிஃபுல்லா சம்மப் பண்ணிட்டீங்க, என்னோட வேலையை ஈஸி பண்ணிட்டீங்க. ஒரு டாப் அனலிஸ்ட்ன்ற மாதிரி பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க. ஃபேண்டசினா அங்கேயும் சொல்லிட்டேன். அதே மாதிரி பர்டிகுலர்லி ஒரு பிளேயிங் அண்ட் அசோசியேட் நேஷன் போது அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை நிறைய எடுங்க. பும்ராவை எடுங்க, அர்ஷதீப் எடுங்க, பாண்டியாவை எடுங்க, டபுள் டியூட்டி பேட்டிங்கும் வருவாரு. அதே மாதிரி கோலியை எடுங்க. கோலி எல்லாம் விடவே முடியாது. சௌரப் நேத்ரவால்கர், பிகாஸ் இஸ் கால் த எபிலிட்டி டு ஸ்விங் த பால் பேக் ஆல்சோ இன். ஈவன் தோ 2 பாறைகள் இருக்கு கோலி ரோஹித்னு. And you always have an advantage when you bowl here, particularly if you bowl first, it's going to be more. One big surprise அப்படின்னா அக்ஷர் பட்டேல். ஏன்னா சீக்கிரம் விக்கெட் விழுது, அவரை ப்ரொமோட்டும் பண்றாங்க, பின்னாடி வந்தாலும் ஆடுறாரு, போலிங்கும் போடுறாரு போது அக்ஷர் பட்டேல். என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, சௌரப் நேத்ரவால்கர் அண்ட் அக்ஷர் பட்டேல். இது ஓகே அப்படின்னு சொன்னா நீங்க முகமது சிராஜோட ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன, முகமது சிராஜ் கண்டிப்பா விட முடியாது. ஹார்திக் நீங்க எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோலி எடுத்தீங்களா? ஹார்திக்கும் எடுத்துட்டேன், கோலியும் எடுத்துட்டேன். சாரி, கோலி எடுத்தீங்க. ஓகே. ஆரன் ஜோன்ஸ் டாப் ரன் சார்ட்ஸ்ல இருக்காரு, கண்டிப்பா விட முடியாது. அந்த கெஞ்சிகே அவரும் வந்து இந்த மாதிரி கட்டரு அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரை கண்டிப்பா விட முடியாது. நேத்ரவால்கர் நீங்க எடுத்துட்டீங்கல்ல? எடுத்துட்டேன் சார், சாரி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் இதுல வந்து வேற யார் இருக்கா நல்ல பிளேயர்? எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டீங்க. ஜஸ்தீப் சிங் விட்டு வச்சிருக்கேன். சரி, அப்ப ரோஹித் சர்மா தான் சார். ரோஹித் சர்மா, கோலி 2 பேரையும் கண்டிப்பா நம்ம ஃபேண்டசிக்கு விட முடியாது. ரவீந்திர ஜடேஜா ஃபார்ம்ல இல்ல, பட் இருந்தாலும் டைட்டா போடுறாரு, அவரையும் நம்ம விட முடியாது. ஸோ இதுதான் வந்து கவுஸ் எடுக்கலாம். இல்ல வேற யாராவது எடுக்கணும் அப்படின்னா மாத்தி இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி எடுக்கணும்னா கவுஸ் எடுக்கலாம். நம்பர் 3 வந்து நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு அவரும். ஸோ அவரையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக் ஸ்பீடா. ஸோ பிளேயிங் லெவன் சொல்லிட்டீங்க, கண்டிஷன் சொல்லியாச்சு, ஃபேண்டசி சொல்லியாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? மேட்சை பத்தி என்ன சொல்றது, போன மேட்ச் வந்து தேசமே வந்துட்டு யார் பாகிஸ்தான் போலிங்கு அப்படின்னு 20 ஓவர்ல போட்டவங்க எல்லாம் இப்ப இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? படோசிஸ் எல்லாம் இப்ப இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களா அப்படின்னு ஐ படத்துல சந்தானம் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. போன தடவை நான் யாரு தெரியுமால உனக்கு அப்படின்லாம் ட்வீட் போட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே. இப்ப எப்படின்னா ஜெய் ஹிந்த் என்ன போறாங்க பக்கத்து ஊர்க்காரங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்ப உங்களுக்கு நிலைமை. அவங்களுக்கு ஒரே சான்ஸ் அதுதான். இந்தியா வந்து even though India will start favorites, but still they will be having their heart in their mouth. ஒருவேளை அவங்களும் கொட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணுவாங்க, ஐயா ஜெயிச்சிருங்கய்யா அப்படின்னு. அட்லீஸ்ட் இப்ப தோத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ எந்த இது பண்ணாலும் கிடையாது உங்களுக்கு. நெட் ரன் ரேட் அது ஒன்னாது மண்ண கவின்னு வர வேண்டியதான் நீங்க இருக்கும் போது. they'll be having their heart in their mouth, even though everyone knows that India will start favorites அப்படின்றதுனால going to be interesting game. The only thing is to see the players. I'm not worried about Kohli. Kohli இந்த மேட்ச் அடிக்கலனாலும் சரி, ரோஹித் சர்மா இந்த மேட்ச் அடிக்கலனாலும் சரி, I'm not worried. But I would love to see Shivam Dube and Suryakumar Yadav coming into the picture. அது வந்துட்டாங்கன்னா பெரிய டிக் பாக்ஸ் ஆயிடும். No matter what, see, let us respect the associate nation. They are also coming and playing with India with same points what India has got. So let us respect them. அதனால இப்ப ஒரு சூரியகுமார் யாதவோ தூபேவோ ஒரு பெரிய நாக்கு அடிச்ச தயவு செஞ்சு அசோசியேட் நேஷன் இவங்களோட யார் வேணா அடிக்கலாம் சொல்லாதீங்க. நம்ம பசங்களை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. லெட் அஸ் see. அது திருப்பியும் வந்துட்டு so confidently myself and sir is also saying that definitely India will make it to the semis. அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். So keep the hopes on. Yeah, correct. உங்களுக்கு 11 வருஷமா ICC trophy ஜெயிக்கல, but life is all about hope. Let us see how India come up and whether they can snatch hat-trick of wins. We will come back and do a review on it. Until we come back and entertain you for yet another episode of T20 World Cup review or preview. Thanks a lot and bye-bye.